பிரைஸ் தி லார்ட். உபவாசம் என்பது அது ஒரு தேவ ஒழுங்கு என்பதை இந்த ஒரு நிமிட நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் தான் இது சொல்கிறாரு. வேதபாரகர் பரிசேயர்களுடைய நீதிகளிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்கிறாரு. அப்போ வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அநேக நீதிகளை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றும் அதில் ஒரு நீதி அது என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்குது. பரிசேயர்கள் 2 தரம் உபவாசிப்பாங்களாம். வாரத்தில் 2 டைம்ஸ் 2 நேரம் உபவாசிப்பாங்களாம். அப்போ நம்ம நீதி அதிகமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம 3 தடவை வாரத்தில் 3 நேரம் கண்டிப்பாக ஒரு விசுவாசி, ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி உபவாசிக்க வேண்டும். அப்படித்தானே? ஆனபடினால இந்த மத்தேயு 5:20 அவர் சொல்கிறார், நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்க அந்த நீதியை நீங்கள் கடைபிடிக்கலைன்னா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னது உபவாசம் இருந்து ஜெபிக்கலைன்னா பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டோமா? இது என்ன நூதன உபதேசம் அப்படின்னு கேட்கீங்களா? நூதன உபதேசமெல்லாம் இல்லை, வேதத்தில் உள்ள ஒரு உபதேசம்தான். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவ பிள்ளையே இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்து அதை தாவீது நகரமாக மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறார். அப்பொழுது அங்கே எபூசியர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏய், நீ இந்த இதுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுக்கிறாங்க. அவன் அதற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவர்கள் அவனை தடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். அதுபோல் தான் அவன் யுத்தம் பண்ணி பிடிக்கிறான். அப்போ அதே போல் தான் நமக்கு ஒரு யுத்தம். நம்ம உபவாசங்கிற ஒரு ஆயுதத்தை, யுத்தத்தை கையில் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். பரலோக ராஜ்யத்தில் சும்மா லேசில் நம்ம பிரவேசிக்கலான்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அன்றைக்கு தாவீதை சீயோன் கோட்டையை பிடிக்க விடாதபடிக்கு அந்த எபூசியர்கள், நீ இதற்குள் நுழைவதில்லை, நாங்கள் உன்னை விடமாட்டோம், நீ இதில் பிரவேசிப்பதில்லை என்று எப்படி தடுத்தார்களோ அதுபோல இன்றைக்கு எபூசி ஆவிகள், அந்தகார ஆவிகளின் கிரியைகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுகிறது. பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்மை பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவைகள் தடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் எப்படி யுத்தம் பண்ணி பிடித்தான், அதுபோல நாம் நம்முடைய கரங்களிலே அந்த உபவாசம் என்ற யுத்த கருவியை நாம் எடுக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆனபடினாலே உலக மாமிச பிசாசை இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போராடும் பொழுதுதான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இந்த நாட்களிலே, ஒரு கடைசி நாட்களிலே, கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினாலே நாம் இந்த நாட்களில் இந்த 2026ஆம் ஆண்டை உபவாசத்தோடு, ஒரு உபவாச வீரன், ஒரு உபவாச வீராங்கனைக்கு அந்த ஆண்டு நம்மை பார்த்து பயப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடினாலே அப்படியாக பிரவேசிப்போம். ஆமென்.